வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஐபோன் 17 சீரிஸ் ஒரு வழியா லான்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த 17 சீரிஸை பத்தின என்னோட கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்றேன். இது ஆக்சுவலா ஒரு நல்ல அப்கிரேட். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ஐபோன் 17 சீரிஸுமே நம்மளுக்கு 256 GB பேஸ் வேரியண்டா வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் பிரச்சனை இனிமேல் கிடையாது. இது இல்லாம பேட்டரி லைஃப் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஐபோன்ஸுமே நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குது. தென் இந்த பேஸ் ஐபோன் 17 இருந்து ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே, அதுவும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே சப்போர்ட்டோட கிடைக்குது, which is a good thing. சோ இந்த வீடியோல டீடைலா ஒவ்வொரு மாடலா எக்ஸ்பிளைன் பண்றேன். and then Apple Watch, AirPods அத பத்தி இந்த வீடியோல பேச போறேன். சோ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. Now let's get into the video. ஓகே गाइस, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் ஐபோன் 17 பத்தி பாத்துறோம். 16 ஓட அதே டிசைன் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. கலர் சோர்ஸர் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் டிஸ்ப்ளே அப்படி நம்ம பார்க்கும்போது 16 ப்ரோல இருந்து அந்த டிஸ்ப்ளே பேஸ் ஐபோன் 17ல கொடுத்திருக்காங்க. சோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 6.3 இன்ச் ஆயிருக்கு. அண்ட் 16 ப்ரோல இருக்கிற அந்த சேம் டிஸ்ப்ளே தான் உங்களுக்கு அதே மாதிரியான 3000 nits உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைச்சதும் அண்ட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே எல்லாமே கிடைச்சதும். இதுல எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த ஒரு விஷயமே ஐபோன் 17 பேஸ் வேரியன்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இது அடிஷனலா காஸ்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சேன். அப்படி ப்ரோ மாடலுக்கு மட்டும் இருக்கும்னு கூட நிறைய லீக்ஸ் வந்துருந்துச்சு. பட் பேஸ் ஐபோன் 17 இருந்து எல்லாத்துக்குமே ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் கொடுக்குறாங்க, which is a good thing. ஆல்சோ இந்த ஸ்கிரீன் வந்து ரொம்பவே ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அகைன் ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் தான், கண்டிப்பா ஸ்கிராட்ச் ஆகும். அதனால நீங்க டெம்பர் கிளாஸோ ஸ்கிரீன் ப்ரொடெக்டரோ கண்டிப்பா போட்டுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்கிரேடட் கேமரா, அதாவது 48 மெகா பிக்சல் மெயின் லென்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு இருந்தது. அது சென்சார் மாதிரி இருக்கா இல்ல அப்படியே இருக்காங்கிறது எனக்கு இப்போதைக்கு தெரியல. பிகாஸ் சென்சார்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. எக்ஸாக்ட்டா அதோட ஸ்பெக்கும் நமக்கு இப்போதைக்கு தெரியல. சோ அதனால அந்த மெயின் லென்ஸ் எப்படின்னு தெரியல. பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஐபோன் 16 பேஸ் வேரியன்ட்ல 12 MP தான் இருந்துச்சு. அது 48 MP அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது மேபி ஐபோன் 16 ப்ரோவோட அதே சென்சாரா கூட இருக்கலாம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவங்க சைஸும் அப்கிரேட் பண்ணனால ஈஸியா அதுக்குள்ள ஃபிட் பண்ணிடலாம். சோ அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கண்டிப்பா லோ லைட்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் மேக்ரோ போட்டோகிராஃபி நீங்க எடுக்கிறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு டீடைல்ஸ் பெட்டரா கிடைக்கும். சோ மத்தபடி வீடியோ அண்ட் மத்த விஷயங்கள் அதெல்லாமே சேமா தான் இருக்கு. 16க்கும் 17க்கும் அதுல பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல. நம்ம ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து நம்மளுக்கு 18 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நம்ம பல வருஷமா பேசிட்டு இருந்தோம் ஐபோனோட ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டா கூட என்னோட ஐபோன் 16 ப்ரோ ரிவ்யூல நான் சொல்லியிருந்தேன், கேமரா ரிவ்யூல ஃப்ரண்ட் கேமரா சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சென்சார் சைஸ் வந்து ட்வைஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த சென்டர் ஸ்டேஜ் சப்போர்ட். பிகாஸ் நம்ம செல்ஃபிஸ் எடுக்கும்போது ஒரு கையில தான் எடுப்போம். அப்போ வந்து ஒரு இதையும் போய் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. இது ஆட்டோமேட்டிக்கா எத்தனை பேர் ஆட் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சென்சார் வந்து பெருசாகி வர மாதிரி பண்ணிருக்காங்க, which is a good thing. ஆல்சோ லேண்ட்ஸ்கேப் அதுக்கப்புறம் போர்ட்ரேட் அந்த மாதிரி மாத்துறதெல்லாம் நீங்க டைரக்டா ஸ்கிரீன்லயே மாத்திக்கலாம், போனை ரொட்டேட் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான் எனக்கு தோணுது. இது இல்லாம அந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர், அதாவது அந்த டூயல் ரெக்கார்டிங், நம்ம பின்னாடி ரெக்கார்ட் பண்ணும்போதே ஃப்ரண்ட்லேயே ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இதெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பல வருஷங்களாக இருக்குது. அதை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஐஃபோன் இனிமேல் செல்ஃபி கேமரா ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேஸ் 17ல ஹாட் பீஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். பிகாஸ் அவங்க கிளைம் பண்ணது 8 மணி நேரம், ஐஃபோன் 16 விட அதிகமாக கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜென்ரேஷனுக்கு 8 hours அவங்க எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணுறது சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ அவங்க சொல்றது 30 hours சொல்றாங்க வீடியோ பிளே பேக். 16 ப்ரோ விடையுமே இது அதிகம். ஸோ விச் இஸ் அ கிரேட் திங். உங்களுக்கு பேட்டரி இனிமேல் ஐஃபோனில் ஒரு பிரச்சனை இருக்க போகிறதே கிடையாது. இது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 40 வாட்டா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க சார்ஜர் கூட இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிள் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் 40 வாட் சார்ஜர் பார்க்க முடியும். ஸோ அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் சேல்ஸ் மாதிரி. பட் ஸ்டில் உங்களால் இப்போ 0 to 50% 20 minutesல சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே ஆக்சுவலாக கம்மியாக தான் இருக்குது. ரெட்மி மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0 to 100 உங்களால் 22 minutes 25 minutesல சார்ஜ் பண்ண முடியும். அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். பட் ஸ்டில் ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க. இது இல்லாம A19 சிப் கொடுத்திருக்காங்க. இது வந்து மைனர் அப்கிரேட் தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நம்ம வந்து ஸ்மார்ட் போன்ஸ்ல சிப்ல பெரிய அப்கிரேட்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்த்து அவங்க அதிகமா கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு நம்ம பெருசா யூஸ் பண்ண போறது இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னு பாத்தீங்கன்னா 8 GB RAM வந்துருச்சு. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ரன் பண்ண முடியும், எந்தவித பிரச்சனையுமே இல்ல. AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆன் டிவைஸ் உங்களால ரன் பண்ணிக்க முடியும். ஈவன் AAA கேம்ஸ் கூட நீங்க ஐபோன்
16லே விளையாட முடியும். அப்ப 17ல வந்து இதுக்கு மேல சிப் அப்கிரேட் வந்து நான் எதுவும் பார்க்கல. ஆப்பிளும் அது பெருசா கொடுக்கல. 20% சொல்லியிருக்காங்க. வழக்கமா அவங்க கொடுக்குற அப்கிரேட் தான், which is okay. With all that உங்களுக்கு இந்த iPhone 17 பேஸ் வேரியன்ட் 256GB மாடலோட பிரைசிங் இதுதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா பிரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. iPhone 16ல நீங்க 256GB மாடல் எடுக்கிறீங்கன்னா அது 90,000 rupees வரும். பட் இப்போ இந்த ஃபோன் iPhone 17 பேஸ் 256GB மாடல் உங்களுக்கு 83,000 தான் வருது. 82,900 rupees. இது வந்து சீரியஸா சொல்லணும் ஒரு வேல்யூ ஃபார் மணி டீல். இது ஒரு கில்லர் வேல்யூ அப்படினே சொல்லலாம். ஏன்னா இந்த பேஸ் iPhone 17ல எல்லாமே உங்களுக்கு வந்துருது. லைக் AMOLED டிஸ்ப்ளே, அதுக்கப்புறம் பெட்டர் கேமராஸ், செல்ஃபி கேமராவும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பேட்டரி லைஃப் பயங்கரமா இருக்கு. ஸோ சொல்லப்போனா நம்ம ஒரு 1 lakh பட்ஜெட்ல ஒரு ஃபோன்ல என்ன எதிர்பார்ப்போமோ அது முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு இந்த iPhone 17லே கிடைச்சிருச்சு. நீங்க ப்ரோ போக வேண்டிய அவசியம் கூட இல்ல. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த பேஸ் iPhone 17 ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நெக்ஸ்ட் iPhone 17 Air. இது ஒரு பிராண்ட் நியூ லைனப்பா ஆப்பிள் கொண்டு வர்றாங்க. அதாவது iPhone 17 Airனு கூட ஆப்பிள் சொல்லல, iPhone Air அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் பேரு Airனு வச்சாலும் இதோட பிரைஸ் ப்ரோ அளவுக்கு இருக்கு. ஏன்னா போன தடவை iPhone 16 Pro லான்ச் பண்ண பிரைஸ் அதாவது கிட்டத்தட்ட 1,20,000 அந்த பிரைஸ்க்கு இந்த தடவை Air வந்திருக்கு. இது 256GB மாடல். அதை பத்திலாம் நான் பேசல. பட் ஸ்டில் இந்த போனை நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினா ஒரு டிசைன், மெயினா அந்த சைட் ஃப்ரேம்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து டைட்டானியம்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டிசைன் வந்து எனக்கு பார்த்தோன்னே அப்படியே அட்ராக்டிவா இருந்துச்சு. திக்னஸ் வந்து ஜஸ்ட் 5.6 மில்லிமீட்டர் தான். இப்போ ஆக்சுவலா நான் iPhone 10s யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை விடையுமே ஸ்லிம்மா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதோட ஃபீலே வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா பிரைஸ் ஃபுல்லாவே அந்த டிசைனுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த போன்ல. பட் ஸ்டில் அதுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எனக்கு தெரிஞ்சு நான் கையில எடுத்து யூஸ் பண்ணா மேபி இந்த போன் வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி 16 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் நம்ம கையில எடுத்து இன் அண்ட் ஃபீல் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது நல்லா இருக்கும். ஏன்னா வெயிட்டுமே இது கம்மி, 150 கிராம் அந்த ரேஞ்சில் தான் வருது. ஆல்சோ ஒரு பெரிய கன்சர்னா இருந்தது ஏர்னு சொல்லும் போது பேட்டரி லைஃப்ல கை வச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிட்டு இருந்தோம். சொல்லப்போனால் ஆன்லைன்லாம் இப்போவே ரெடி ஆயிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தேன், இப்போவே ரெடி ஆயிக்கோங்க, பவர் பேங்கோட சுத்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆப்பிள் அதை எல்லாத்தையுமே அடிச்சு நோத்திட்டு iPhone 16 Proவோட அதே பேட்டரி லைஃப் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி iPhone 17 Airல 26 hours ஆஃப் வீடியோ பிளேபேக் கொடுத்துருக்காங்க. ஸோ சத்தியமா இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் ஏர்ல கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டோம்னா ஆப்பிள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி தான் முக்காவாசி இருக்கு. அட் த சேம் டைம் உங்களோட புது சிப் N1 சிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. இது எல்லா iPhone 17 சீரிஸ்லயுமே இருக்கு. இந்த N1 சிப் அப்படிங்கிறது ஆப்பிளோட ஓன் Wi-Fi and Bluetooth மோடம். இதுக்கு முன்னாடி 5G மோடம் C1 னு கொடுத்திருந்தாங்களே, அதை வந்து இப்போ C1X அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே பவர் எஃபிஷியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே காம்போவா தான் நமக்கு இந்த பேட்டரி லைஃப் கிடைக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிகாஸ் இது ரெண்டுமே வந்து நல்லாவே உங்களுக்கு பவரை சேவ் பண்ணி கொடுக்கும். பட் இப்போ நான் சொன்னதை தாண்டி இந்த போன்ல எல்லாமே நெகட்டிவ் தான். பிகாஸ் வந்து இதுல A19 Pro சிப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம iPhone 17 வந்து A19 சிப் தான். பட் ப்ரோன்னு சொல்லும் போது ஸ்பெக் வைஸ் எதுவும் அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசா இல்லை. ஆப்பிள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது A19 Proன்னு சொல்றாங்க. பட் அதுல ஒரு GPU கோர் கம்மியா இருக்கு. ஆல்சோ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 48 மெகாபிக்சல் ஃபியூஷன் கேமரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெயின் லென்ஸ் வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்கிரேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 16க்கும் 17க்கும் சேம் பிரைமரி லென்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே லென்ஸ் தான் இதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரால எந்தவித பெரிய ஃபீச்சர்ஸும் இல்லை, சினிமேட்டிக் மோட் கூட இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இந்த ஒரு கேமரா 48 மெகாபிக்சல் இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும், நான் அதில் குறை சொல்லல. பட் 1.2 lakhs கொடுத்து ஒரு ஃபோன் நம்ம வாங்கும் போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரோ லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பட் நீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து இந்த ஏரை வாங்குறீங்கன்னா கண்டிப்பா அப்படி இருக்காது. ஆல்சோ பிசிக்கல் சிம்கான சப்போர்ட் எடுத்துட்டாங்க. நீங்க 17 Air நீங்க வேர்ல்டு வைட் எங்க வாங்கினாலுமே அது வந்து உங்களுக்கு eSIM மாடல் மட்டும் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு ஹாங்காங்ல இந்த ஃபோன்லாம் எப்படி விற்கும்னே தெரியல. ஏன்னா ஹாங்காங் சைனாலாம் உங்களுக்கு டூயலே பிசிக்கல் சிம்மா கொடுப்பாங்க. ஸோ அங்கே அந்த மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் லான்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி iPhone 17 ஓட அந்த சேம் டிஸ்ப்ளே 120Hz AOD டிஸ்ப்ளே வந்துருது. தென் அப்கிரேடட் ஃப்ரண்ட் கேமரா வந்தது. அது எல்லாமே சேம் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே வந்துருது. பட் இந்த ஃபோனோட பிரைசிங் தான் இது வாங்குறதுக்கு ஒரு பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது 1,20,000 வருது. உங்களுக்கு பேஸ் iPhone 17 பாத்தீங்கன்னா 83,000 வருது. நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா வருது. அந்த 40,000க்கு இதுல என்னடா அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது, டிகிரேட் தான் இருக்கு. அந்த டிசைனை தவிர இதுல எந்தவித அப்கிரேடுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு கேமரா கம்மியா வருது, பேட்டரி லைஃபும் உங்களுக்கு கம்மியா கிடைக்குது. ஸோ 40,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த ஒரு ஸ்லிம் டிசைன், அந்த ஸ்லிம் ப்ரொஃபைலுக்கு நான் 40,000 எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், ஸ்பெக் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றவங்க
இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் எத்தனை பேர் இந்த 17 ஏரை வந்து வாங்குவீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வாங்கறதுல வந்து பாயிண்ட்லெஸ் தான். அந்த டிசைன் மட்டும்தான் ஒரே ஒரு ரீசனா இருக்க முடியும். ஓகே, இப்போ நான் கமிங் டு 17 Pro அண்ட் Pro Max. இதோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த iPhone 16 Pro நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆப்பிள் இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது அவங்க ஃப்ரம் த பேஸே வந்து நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீட்டிங் இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜி ஃபைனலி நம்மளுக்கு ஐஃபோன்ல வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட iPhone 15 லான்ச் ஆகிறதுல இருந்து நமக்கு லீக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ iPhone 17ல கொண்டு வந்துட்டாங்க. சோ ஃபார் ஷூர் என்னால சொல்ல முடியும் iPhone 17 Pro அண்ட் Pro Max கண்டிப்பா ஹீட் ஆகாது. சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை ஆப்பிள் பயங்கரமா குறைச்சிருப்பாங்க. பிகாஸ் இதோட பில்ட் ஃப்ரம் த பேஸே அப்படி இருக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. அண்ட் இந்த வருஷம் ப்ரோ வேரியண்ட்டுக்கு ரொம்ப மைனர் அப்கிரேட் தாங்க. எந்தவித பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. டிஸ்ப்ளே எக்ஸாக்ட்லி சேம் தான். அண்ட் A19 Pro சிப் கொடுத்திருக்காங்க. ஒரு GPU கோர் வந்து உங்களுக்கு இது அதிகமா வரும். மத்தபடி ஸ்பெக் வைஸ் எப்படி இருக்குங்கிறது இப்போதைக்கு எனக்கு தெரியல. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி A18 Pro ஒரு சூப்பரான சிப். அதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் இருக்கும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படி நம்ம பார்க்கும்போது 17 Proக்கு 31 ஹவர்ஸ் கிளைம் பண்றாங்க. 16 Pro கம்பேர் பண்ணும்போது 4 மணி நேரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி Pro Maxக்கு பார்த்தோம்னா 37 ஹவர்ஸ் கிளைம் பண்றாங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 40 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆல்சோ ஆப்பிள் ஈவென்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ப்ரோ மாடல் ஐபோன் நீங்க வாங்கும்போது இன்கேஸ்ல யூஎஸ் வேரியன்ட் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா ஒன்லி eSIM மாடல் நீங்க வாங்குறீங்கன்னா அதுல பேட்டரி இன்னுமே பெருசா வரும்னு சொல்றாங்க. அப்ப இவங்க கிளைம் பண்ற பேட்டரி வந்து யூஎஸ் வெர்ஷனுக்கு கிளைம் பண்றாங்களா இல்லாட்டி வந்து பிசிக்கல் சிம் போடுற வெர்ஷன் கிளைம் பண்றாங்கங்கிறது எனக்கு தெரியல. சோ அப்ப இனிமேல் நீங்க வந்து யூஎஸ்ல இருந்து போன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுல பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும். அண்ட் ப்ரோ மாடல் ஐபோன் அப்படின்னு நம்ம பேசும்போதே அந்த கேமரா தான் மெயினான விஷயமா இருக்கும். சோ இந்த வருஷம் வந்து கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ரியர்ல வந்து நமக்கு மூணுமே 48 மெகா பிக்சல் கேமரா. பட் நமக்கு ஆல்ரெடி 16 ப்ரோலயே பிரைமரி அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து நமக்கு 48 தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதே லென்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி இயர் வந்து ஆப்பிள் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. இங்க புதுசா வந்திருக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் டெலிஃபோட்டோ. இதுக்கு முன்னாடி 16 ப்ரோல நமக்கு 5x டெலிஃபோட்டோ 12 மெகா பிக்சல் இருந்துச்சு. இப்போ இந்த 17 ப்ரோல வந்து 4x டெலிஃபோட்டோ 48 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ இது டீகிரேட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் டீகிரேட் தான். பட் இதுல ஆப்பிள் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க 48 மெகா பிக்சல் கொடுத்திருக்கோம். 4x இருந்தாலும் அது 48 மெகா பிக்சல். எங்களோட ஓன் பைப்லைன் அதாவது ஆப்பிளோட பைப்லைன் உங்களுக்கு தெரியும். இமேஜ் பைப்லைன் வந்து எப்படின்னா நீங்க இப்ப நான் ப்ரோ ஐபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால 2x ஜூம் பண்ணி எடுக்க முடியும். அது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில இருக்கும். 12 மெகா பிக்சல் அது கன்வெர்ட் ஆயிரும். சோ அந்த மாதிரியான கன்வர்ஷன் இருக்கும். நீங்க 8x வரைக்கும் ஆப்டிகலா போலாம் அப்படின்னு ஆப்பிள் சொல்றாங்க. பட் அது ஆப்டிகல் கிடையாது. 4x தான் உங்களுக்கு ஆக்சுவலான ஆப்டிகல். ஆப்பிளோட இமேஜ் பைப்லைன் மூலமா நீங்க 8x 12MP ல போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆப்பிளோட இமேஜ் பைப்லைன் சீரியஸ்லி நல்லா தான் வர்க் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண இந்த வரைக்கும். சோ கண்டிப்பா 8x இமேஜ் கூட சூப்பரா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மேபி போன் வாங்கி வேணா நான் டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் iPhone 17 Pro அல்லது 17 Air ரெண்டுத்துல எது வாங்கலாம்னு டிசைட் பண்ணல. இன்னும் ப்ரோ வாங்கினா நான் கண்டிப்பா அதை செக் பண்ணி சொல்றேன். மத்தபடி ஆப்பிள் புதுசா ஒரு கோடெக் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிளோட ProRes RAW. ஆல்ரெடி ProRes இருக்கு. அதுவே ஃபைல் சைஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்னால மேனேஜ் பண்ண முடியல. ஹார்ட் டிஸ்கே பத்த மாட்டேங்குது. சோ இப்போ ProRes தானா அது இன்னும் பயங்கரமா இருக்கும். மத்தபடி அந்த 8K ரெக்கார்டிங் அது மாதிரிலாம் எதுவும் பெருசா வரல. இதுலயும் ஃப்ரண்ட் கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ப்ரோல எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒன்றும் பெரிய அப்கிரேட்லாம் கிடையாது. இந்த 17 Pro இப்போ பேஸ் வேரியன்ட் 256GB மாடல் அது உங்களுக்கு 1,35,000 rupees காஸ்ட் ஆகுது. நம்ம ப்ரீவியஸ் 16 Pro 256GB ஓட கம்பேர் பண்ணும்போது 5,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே Pro Max எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1.5 lakh காஸ்ட் ஆகும். So that's all about iPhone. நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல வரோம். ஐபோன்ல இருந்து அப்படியே அடுத்து AirPods, Apple Watchன்னு போவோம். AirPodsல பார்க்கும்போது AirPods Pro 3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் Pro 2லாம் செம்ம கம்மியா வரும். ஆல்ரெடி கம்மியா போயிட்டு இருந்துச்சு. இன்னுமே பிரைஸ் டிராப் ஆகும். நீங்க Pro 2 தாராளமா வாங்கலாம். பிகாஸ் Pro 3ல பெருசா எந்த வித அப்கிரேடும் இல்ல. டிசைன் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆப்பிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதுல வந்து ஹார்ட் ரேட் சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ட் ரேட் சென்சார் இது முன்னாடியே தெரிஞ்ச கதை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸும் ஆப்பிள் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு இயர்ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த ஃபீச்சர் இருந்துச்சு. ஸோ அதனால ஏர்பாட்ஸ் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இதுல ஆப்பிள் மெயினா மார்க்கெட்டிங் பண்றது ANC வந்து பெட்டரா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஏர்பாட்ஸை விட பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வாங்கி டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். அண்ட் பேட்டரி லைஃப்ல ஒரு லிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட். இதோட பிரைசிங் அப்படிங்கிறது 24,000 வருது. நெக்ஸ்ட் நம்ம ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு பார்க்கும்போது சீரிஸ் 11ல எந்தவித அப்கிரேடுமே இல்ல. டிசைன்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. புது கலர்ஸ் வந்திருக்கு. டிஸ்ப்ளே வந்து ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து ஃபைனலி 10 வருஷம் கழிச்சு ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 1ல இருந்து 10 வரைக்கும் 18 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் தான் இருந்துச்சு. இப்போ சீரிஸ் 11ல தான் கொஞ்சம் மனசு வந்து 24 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் கொடுத்திருக்காங்க. which is a good improvement. அண்ட் இது கூடவே சேர்த்து ஆப்பிள் வாட்ச் SE ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. SE 3 எனக்கு சீரிஸ்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்பிள் வாட்ச் மாதிரி தோணுச்சு.
தோணுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல முன்னாடி வந்து ஆல்வேஸ் ஆன் இல்ல, இப்போ ஆல்வேஸ் ஆன் வந்துருச்சு. அது ஒரு மேஜர் பிளஸ். பட் அதை தாண்டி நம்ம மெயினா பார்க்கறது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. 0 to 80% உங்களால 30 மினிட்ஸ்ல ஏத்திக்க முடியும். ஆப்பிளோட புது சிப் செட்டும் இருக்கு. இன் கேஸ்ல ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வாட்ச் ஓஎஸ்க்கு வந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அண்ட் பிரைஸ் அரௌண்ட் 25K இது உங்களுக்கு வரும். ஒரு நல்ல டீல் மாதிரி எனக்கு தெரியுது. ECG மட்டும் தான் இதுல இல்ல, மத்தபடி எல்லா ஃபீச்சர்ஸும் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்டா வாட்ச் அல்ட்ரா வந்துச்சு. இது சுத்தம், இதுல எந்தவித அப்கிரேடுமே இல்ல. டிஸ்ப்ளே மட்டும் பெருசு பண்ணிருக்காங்க, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, பெசல்ஸ் வந்து ரொம்ப தின்னா வருது. பேட்டரி லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, புது ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் ஆப்பிள் வந்து இது பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட ஈவென்ட்ல. சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஈவென்ட்ல லான்ச் ஆன எல்லாத்தையுமே மோஸ்ட்லி கவர் பண்ணியாச்சு. இது இல்லாம நிறைய வீடியோ நான் உங்களுக்கு டீடைலா கொண்டு வரேன். நான் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தாதான் நம்மளுக்கு எப்படிங்கிறது தெரிய வரும். சோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமல் ஆப்பிள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.